சினிமால ஒரு காமெடி நடிகரா வலம் வந்த கருணாஸ் பிற்காலங்கள ஒரு அரசியல்வாதியா முன்னேறிக்காருன்றா அதுக்கு பின்னால மிகப்பெரிய கதை இருக்கு. தஞ்சாவூர்ல கருணாநிதி எனும் இயற்பெயரோட ஒரு நடுத்தர குடும்பத்துல பிறந்த கருணாஸ் பட்டப்படிப்பை முடிச்சதுக்கு அப்புறமா நாட்டுப்புற பாடல்கள், கானா பாடல்கள் என பல நிகழ்ச்சியில பாடி புகழ் பெற்றாரு. ஏன் அந்த நேரத்துல 2 வீலர் மெக்கானிக்காவும் பணியாற்றி இருந்திருக்காரு கருணாஸ். ஒரு கட்டத்துல நந்தா திரைப்படத்தின் மூலமா தமிழ் சினிமால காமெடி நடிகரா அறிமுகமானவர். அதுக்கப்புறமா 50க்கும் மேற்பட்ட திரைப்படங்களை நடிச்சு தமிழ் சினிமா ஒரு முக்கிய காமெடி நடிகரா வலம் வர தொடங்கினாரு. அந்த நேரத்துல படம் நடிச்சுக்கிட்டே சன் பிக்சர் தயாரிக்கும் சில திரைப்படங்களை வாங்கி விநியோகம் செஞ்சு அது மூலமா பொருளாதாரத்துல முன்னேறிய கருணாஸ் முக்குளத்தோர் புலிப்படை என்னும் அமைப்பை தொடங்கி சசிகலா அவர்களோட ஆதரவை பெற்றவர். அப்போதைய முதலமைச்சர் ஜெயலலிதாவால 2016ஆம் ஆண்டு எம்எல்ஏவா ஆக்கப்பட்டாரு. அம்மையார் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு சசிகலா மற்றும் எடப்பாடி இவர்களிடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமா கடந்த 2021ஆம் ஆண்டு திமுக பக்கம் சென்ற கருணாஸுக்கு தற்போது எம்எல்ஏ சீட்டு வழங்க இருக்கிறது திமுக.